عليكم ورحمة الله تعالى وبركاته. الحمد لله رب العالمين، والصلاة والسلام على سيد المرسلين وعلى آله وصحبه أجمعين. أما بعد، فقد قال الله تعالى في القرآن العظيم وفي الفرقان المجيد بعد أعوذ بالله من الشيطان الرجيم، وقال أيضا: ولو ترى إذ الظالمون في غمرات الموت والملائكة باسطوا أيديهم أخرجوا أنفسكم إلى آخر آية. قال رسول الله صلى الله عليه وسلم: الموت نصيحة. وقال عليه الصلاة والسلام: எல்லாம் வல்ல அல்லாஹுவின் அருளும் மேலான கருணையும் நாம் அனைவர்கள் மீதும் வந்து சேரட்டுமாக. நமது உயிரினும் மேலான முஹம்மது முஸ்தபா ரசூலே கரீம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும், அவர்களின் அடிச்சுவடுகளை அயலாது பின்பற்றிய சத்திய சஹாபாக்கள், தாபீன்கள், தபா தாபீன்கள், ஃபுகஹாக்கள், சுஹதாக்கள், குறிப்பாக ஜும்மாவிற்கு வருகை தந்திருக்கும், வருகை தர இருக்கும் நாம் அனைவர்கள் மீதும் அல்லாஹுடைய வற்றா கருணை இன்று மற்றும் அல்லாமல் என்றென்றும் நின்று நிலவட்டுமாக. நமது மனைவி மக்கள், நமது உற்றார் உறவினர் அனைவர்களுக்கும் அல்லாஹ் உடல் சுகத்தை நிரந்தரமாக நசீபாக்கி தருவானாக. மருத்துவமனை கஷ்டங்கள், மருத்துவமனை செலவுகள், பலாய் முசீபத்துகள், கொடிய தீராத நோய் நொடிகளிலிருந்தும் அல்லாஹ் நாம் அனைவர்களையும் நிரந்தரமாக பாதுகாத்து அருள் புரிவானாக. வாகன விபத்துக்கள், திடீர் மரணங்கள், நிலநடுக்கங்கள், நிலச்சரிவுகள் போன்ற பேர் ஆபத்துக்களிலிருந்தும் அல்லாஹ் நம் அனைவர்களையும் முழுமையாக பாதுகாத்து அருள் புரிவானாக என்று துவா செய்தவனாக என்னுடைய உரையை ஆரம்பம் செய்கிறேன். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹுவின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, அல்லாஹு தஆலா குர்ஆன் ஷரீஃபில் மரணத்தை பற்றி சொல்லி காட்டுகிறார். சூரா அன்ஆமிலே கால்நடைகள் என்ற அந்த அத்தியாயத்தில் மரணத்தை பற்றியும், மரணத்தின் சிந்தனையை பற்றியும், மரணத்திற்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கையை பற்றியும், கபருடைய திடுக்கங்களை குறித்தும் பல்வேறு கோணங்களில் அல்லாஹ் மரணத்தை பற்றி தன்னுடைய திருமறையிலே கோடிட்டு காட்டுகிறான். ஒரு இடத்திலே அல்லாஹ் சொல்லி காட்டுகிறான்: வஹுவல்லதீ யதவஃபாக்கும் பில்லைல், ஒவ்வொரு நாளின் இரவிலும் மனிதனை நாம் மௌத்தாக்கி கொண்டு இருக்கிறோம். வயஅலமு மா ஜரஹதும் பின்னார், ஒவ்வொரு பகலிலும் அவன் என்ன செய்து கொண்டிருக்கிறான் என்பதை நாம் கவனித்துக் கொண்டிருக்கிறோம் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். இரவுடைய நேரத்திலே நாம் உறங்குகின்றோமே, அது உறக்கம் இல்லை, அது மௌத் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். ஒவ்வொரு பகலிலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகள், அது நல்ல செயல்பாடுகளா இல்லை தீய செயல்பாடுகளா, யாருக்கும் அநியாயம் செய்கிறீர்களா, யாருக்கும் மோசடி செய்கிறீர்களா, யாருக்கும் அனாச்சாரங்கள் செய்கிறீர்களா, இப்படி என்ன செயல்பாடுகளில் நீங்கள் ஈடுபட்டிருந்தாலும் ஒவ்வொரு நாளின் பகலிலும் நீங்கள் செய்யக்கூடிய செயல்பாடுகளை, நீங்கள் செய்யக்கூடிய காரியங்களை நான் கவனித்துக் கொண்டிருக்கிறேன், உற்று நோக்கி கொண்டிருக்கிறேன். காலையில் இருந்து இரவு வரை நீங்கள் செய்யக்கூடிய எல்லா விதமான காரியங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். இரவுடைய நேரம் வந்துவிட்டால் நீங்கள் உறங்குகின்றீர்களே, அந்த உறக்கம் அது மௌத்து. அந்த இரவிலே அல்லாஹ் அந்த ரூஹை, மனிதர்களுடைய ரூஹை அவனுடைய கைவசம் வைத்துக் கொள்கிறான். அல்லாஹ் சொல்கிறான், ரூஹ் என்பது என்னுடைய கட்டுப்பாட்டிலே இருக்கிறது, என்னுடைய கண்ட்ரோலிலே இருக்கிறது. நீங்கள் எப்பொழுது விழிப்பீர்களோ,
எப்பொழுது உங்களுக்கு முழிப்பு வருமோ அப்பொழுதுதான் அந்த ரூகை உங்களுக்கு நாம் அனுப்பி வைக்கிறோம். ஒரு கால் நீங்கள் செய்யக்கூடிய பாவங்களினால், நீங்கள் செய்யக்கூடிய அந்த அனாச்சாரங்களால் என்னுடைய கட்டுப்பாட்டில் இருக்கக்கூடிய அந்த ரூகை உங்களுக்கு அனுப்பி வைக்காமல் நானே அதை வைத்து தடையாக வைத்துக் கொண்டேன் இருந்தால் உங்களுடைய நிலைமை அந்தோ பரிதாபம். அதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டாமா? அதை நீங்கள் சிந்திக்க வேண்டாமா என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே இந்த மனித சமூகத்தை பார்த்து கேள்வியாக கேட்கின்றான். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஒவ்வொரு நாளும் இரவிலே நாம் தூங்குகின்றோம். அது தூக்கம் என்பதாக நாம் நினைத்துக் கொண்டிருக்கிறோம். ஆனால் அல்லாஹ் சொல்கிறான் அது மௌத்து என்பதாக சொல்கிறான். ஒவ்வொரு நாளின் பகலிலும் நீங்கள் செய்யக்கூடிய எல்லா காரியங்களையும் நான் பார்த்து கொண்டிருக்கிறேன். நான் நாடினால் மட்டுமே அந்த ரூகை உங்களுக்கு நான் அனுப்பி வைக்க முடியும். நான் நாடவில்லை என்றால் உறக்கத்திலேயே நிரந்தரமாக உங்களை உறங்க வைத்து விடுவேன் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறான். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, ஒவ்வொரு நாளும் மனிதர்கள் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நீண்ட நெடுங்காலமாக அவர்களிடத்திலே இருக்கக்கூடிய ஒரு சந்தேகம் என்னவென்றால், ஒரே நேரத்திலே உலகத்தினுடைய பல திசைகளிலும் லட்சக்கணக்கான மனிதர்கள் வஃபாத் ஆகின்றார்கள். ஒரே நேரத்திலே எத்தனை மரணங்கள் ஏற்படுகிறது. ஆனால் அல்லாஹ் சொல்லியிருக்கிறார், மலக்குல் மௌத் என்பவர்தான் உயிரை கைப்பற்றுகிறார். மலக்குல் மௌத் என்பவர் ஒருவர்தான். அந்த ஒருவர் எப்படி உலகத்தின் பல திசைகளிலும் லட்சக்கணக்கான உயிர்களை கைப்பற்ற முடியும்? அது எப்படி சாத்தியமாகும்? அது எப்படி முடியும் என்பதாக உலகத்திலே உள்ள மனிதர்கள் நீண்ட நெடுங்காலமாக சந்தேகப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். அது எப்படி சாத்தியமாகும்? உலகத்திலே பல மூலைகளிலே மனிதர்களுடைய உயிரை கைப்பற்றப்படுகிறது. மலக்குல் மௌத் என்பவர் ஒருவர்தான். அந்த ஒருவர் எப்படி எத்தனை உயிர்களையும் வாங்கி கொண்டே இருக்கிறார் என்பதாக மனிதன் சந்தேகத்துப்பட்டு கொண்டே இருக்கிறான். அல்லாஹு தஆலா அதை தெளிவுபடுத்துகிறான். மலக்குல் மௌத் என்பவர் ஒருவர்தான். ஆனால் அவருக்கு கீழே கோடான கோடி மலாயிக்கத்துமார்கள் வேலை செய்து கொண்டிருக்கின்றார்கள். அந்த மலக்குல் மௌத்துடைய உத்தரவின்படி அந்தந்த மொஹல்லாவிலே அந்தந்த ஊரிலே மனிதர்களுடைய உயிர் கைப்பற்றப்படுகிறது என்பதை நீங்கள் விளங்கிக் கொள்ள வேண்டும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக சொல்லி காட்டுகிறார். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, மனிதர்களுடைய உயிரை அல்லாஹ் கைப்பற்றுகின்ற பொழுது எந்த அளவுக்கு அவனுடைய நிலைமை இருக்கும் என்பதை தன்னுடைய திருமறையிலே தெளிவுபடுத்துகிறார். அல்லாஹ் கூறுகிறான், வலவு தரா இதில் ஸாலிமூன ஃபீ கமராத்தில் மௌதி வல் மலாயிகத்து பாசிது ஐதீஹிம் அக்ரிஜு அன்ஃபுஸகும் என்பதாக அல்லாஹ் தன்னுடைய திருமறையிலே சொல்லி காட்டுகிறார். மலக்குல் மௌத் ஒரு மனிதனுடைய உயிரை கைப்பற்றுகின்ற பொழுது அவன் பாவியாக இருந்தால் அவனை அடித்து மலக்குல் மௌத் அவனுடைய உயிரை கைப்பற்றுகிறார்கள். மேலும் அவர்களுக்கு எச்சரிக்கை செய்கிறார்கள், மனிதா, நீ உலகத்திலே செய்த காரியங்களுக்காக, நீ உலகத்திலே செய்த அனாச்சாரங்கள் பாவங்களுக்காக நாளை மறுமை நாளிலே உனக்கு மிகப்பெரிய தண்டனையை சித்தப்படுத்தி வைத்திருக்கிறேன் என்பதை நீ விளங்கிக் கொள் என்பதாக அந்த உயிரை கைப்பற்றக்கூடிய மலக்கு அந்த மனிதனை எச்சரிக்கை செய்கிறார்கள் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி காட்டுவார்கள். நாளை மறுமை நாளிலே மனிதனுடைய நிலைமை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை அல்லாஹ் தன்னுடைய திருமறையின் வாயிலாக சொல்லி காட்டுவார். வலகத் ஜிஅதுமூனா ஃபுராதா மா ஹலக்னாகும் அவ்வல மர்ரத்தின் வ தரக்து மா ஹவ்வல்னாகும் வராஅ ظுஹூரிக்கும். நாளை மறுமை நாளிலே மனிதன் அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது தனியாக அல்லாஹ்வை சந்திப்பான். அவனுடைய குடும்பமோ, அவனுடைய சொத்தோ, அவனுடைய சுகமோ, அவன் கட்டிக்காத்த ஆட்சியோ அதிகாரமோ எதுவும் அவன் கூட வராது. அல்லாஹ்வை தன்னந்தனியாக அவன் நாளை மறுமை நாளிலே சந்திப்பான். தஃசீரிலே முஃபஸ்ஸிரீன்கள் பதிவு செய்வார்கள், எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், ஒரு தாயின் வயிற்றிலிருந்து குழந்தை எப்படி வெளியாகுமோ, எல்லா விதமான உறுப்புகளோடு ஆரோக்கியமான முறையிலே எந்த விதமான குறைகளும் இல்லாமல் எப்படி குழந்தை வெளியாகுமோ, அதே போல நாளை மறுமை நாளிலே அவன் அல்லாஹ்வை எந்த விதமான குறைகளும் இல்லாமல்
எல்லா விதமான உறுப்புகளும் கொடுக்கப்பட்டு அல்லாஹ்வை தன்னந்தனியாக சந்திப்பான். உலகத்திலே அவன் வாழக்கூடிய காலகட்டத்திலே அவனுக்கு கை வெட்டப்பட்டிருக்கலாம், கால் வெட்டப்பட்டிருக்கலாம், விரல்கள் துண்டிக்கப்பட்டிருக்கலாம், அவனுடைய பார்வை பறிக்கப்பட்டிருக்கலாம். ஏன்? உலகத்திலே வாழ்கின்ற பொழுது அவனுக்கு ஹத்னா செய்யப்பட்டிருக்கலாம், சுன்னத் செய்யப்பட்டிருக்கலாம். இப்படி பல உறுப்புகளை அவன் இழந்திருந்தாலும் நாளை மறுமை நாளிலே அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது எல்லா உறுப்புகளும் கொடுக்கப்பட்டு, பெருமக்களை எந்த அளவுக்கு சொல்லப்படுகிறது என்றால், ஹத்னா செய்யப்பட்டு தோல் நீக்கப்பட்டிருந்தாலும் அந்த தோலை அல்லாஹ் அவனுக்கு போர்த்தி அதே நிலைமையிலே பிறந்த மேனியாக அவன் அல்லாஹ்வை சந்திப்பான் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அங்கே சொல்லி காட்டுகின்றார்கள். ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்கள் கேட்கின்றார்கள், நபியே நாயகமே, நாளை மறுமை நாளிலே மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ்வை இந்த மனிதன் தன்னந்தனியாக பிறந்த மேனியாக ஆடையின்றி நிர்வாணமாக முறையிலே அவன் அல்லாஹ்வை சந்திப்பானே. அப்படி சந்திக்கின்ற பொழுது ஒருவரை பார்க்கக்கூடிய சூழல் ஏற்படுமே. யாருடைய மேனியிலும் ஆடை இருக்காதே, ஆண்கள் நிற்பார்கள், பெண்கள் நிற்பார்கள் என்பதாக நீங்கள் சொல்கின்றீர்களே. ஆடையின்ற நிலையிலே நிர்வாணமான முறையிலே அங்கே பிறந்த மேனியாக அல்லாஹ்வை சந்திக்கின்ற பொழுது ஒருவரை பார்க்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படும் அல்லவா, பார்க்கக்கூடிய ஒரு நிலை ஏற்படும் அல்லவா என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொல்வார்கள், அல்லாஹ் எல்லா மனிதர்களுடைய உள்ளத்திலிருந்து வெட்க உணர்வை எடுத்து விடுவான், நாணத்தை எடுத்து விடுவான். ஒவ்வொரு மனிதர்களும் என்னுடைய நிலைமை என்னவாகுமோ, என்னை வைத்து அல்லாஹ் என்ன முடிவு செய்திருக்கின்றானோ, என்னுடைய விஷயத்திலே எதை தீர்ப்பு செய்திருக்கின்றானோ, எனக்கு நரகமா எனக்கு சொர்க்கமா என்று தெரியவில்லையே என்ற சிந்தனையிலே மக்கள் எல்லாம் ஆழ்ந்திருப்பார்களை தவிர, அந்த நேரத்திலே பக்கத்திலே ஆடையின்றி ஒரு மனிதன் நிற்கிறார், அதை பார்ப்போம் என்பதாக அந்த சிந்தனை அந்த எண்ணம் அவர்களுடைய உள்ளத்திலே இருக்காது என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஜ்ரத் ஆயிஷா ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களை மரணத்தின் சிந்தனையை நாம் என்ன செய்ய வேண்டும்? நினைவு கூற வேண்டும். மரணத்தை பற்றி நினைக்க வேண்டும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை, தாருல் ஆஹிரா என்ற நிரந்தரமான வாழ்க்கை இருக்கிறது என்பதை நம்முடைய எண்ணத்திலே கொள்ள வேண்டும். உலகத்திலே எந்த மதங்களை எடுத்துக்கொண்டாலும், உலகத்திலே எந்த மனிதர்களை எடுத்துக்கொண்டாலும் கருத்து வேறுபாடு இருக்கும், கருத்து மோதல் இருக்கும். இது கூடும், இது கூடாது, இது செய்யலாம், இது செய்யக்கூடாது என்ற ஒரு கருத்து வேறுபாடு இருக்கும். ஆனால் ஒரே ஒரு விஷயத்திலே மட்டும்தான் கருத்து வேறுபாடு இருக்காது. அது என்ன விஷயம்? மரணம். ஒரு யூதனை அழைத்து மரணம் இருக்கின்றதா என்று கேட்டால் அவன் ஆம் மரணம் இருக்கிறது என்று சொல்வான். ஒரு முஸ்லீமை அழைத்து மரணம் வருமா என்று பார்த்தால் நிச்சயமாக மரணம் வரும் என்று சொல்லுவான். ஒரு கிறிஸ்துவனை அழைத்து மரணம் இருக்கிறதா என்று கேட்டால் ஆம் நிச்சயமாக மரணம் இருக்கிறது என்று சொல்வான். ஆக உலகத்திலே எல்லா விஷயங்களிலும் கருத்து வேறுபாடு இருக்கும், கருத்து மோதல் இருக்கும். ஆனால் மரணத்தினுடைய விஷயத்திலே மட்டும்தான் கருத்து வேறுபாடு இருக்காது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு அறிவுறுத்தியிருக்கின்றார். பெருமக்களை, மற்ற மதங்கள் எப்படியோ மரணத்துக்கு பிறகு அவர்களுக்கு மறு ஜென்மம் என்று சொல்வார்கள். ஆனால் இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரை மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது, கபருடைய வாழ்க்கை இருக்கிறது. நாளை மஹ்ஷர் மைதானத்திலே அல்லாஹ் தன்னந்தனியாக பிறந்த மேனியாக நிப்பாட்டி கேள்வி கணக்குகளை கேட்பார். அதற்கு பிறகு அவனுக்கு சொர்க்கமா நரகமா என்பதை தீர்ப்பு செய்யப்படும். இது இஸ்லாமிய மக்களுக்கு எனது நிச்சயமாக கண்டிப்பாக மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்பதை நாம் ஆழமான முறையிலே நம்பிக்கை வைக்க வேண்டும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு மரணத்தை சிந்தனையை குறித்து நமக்கு சொல்லி காட்டுவார்கள். பெருமக்களை, ஒரு மனிதர் இறந்து விட்டார்கள் என்றால், ஒரு மையத்தாக ஒருவன் படுத்திருக்கின்றான் என்றால் அந்த மையத்து கூடும், கத்திமூனி, என்னை சீக்கிரமாக நல்லடக்கம் செய்து விடுங்கள், நான் ஜனாசாவாக இருக்கிறேன், என்னை விரைவுபடுத்துங்கள், என்னை தாமதப்படுத்தாதீர்கள், என்னை வேகமாக கொண்டு போய் கபர்ஸ்தானிலே நல்லடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக ஒரு மையத்து கூறும் என்பதாக பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். ஹதீஸிலே வருகிறது, அந்த மையத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தையை அந்த மற்ற உயிரினங்கள், ஜீவராசிகள்
எல்லாம் கேட்கின்றன. மனிதர்களும் ஜின்களையும் தவிர உலகத்தில் உள்ள எல்லா ஜீவராசிகளும் அந்த மையத்து சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்கின்றன. ஒரு கால் மனிதனுக்கும் அந்த ஜின்னுக்கும் அந்த சப்தம் மையத்து சொல்லக்கூடிய அந்த வார்த்தை அவர்களுடைய செவியிலே விழுந்து விட்டது என்றால் அந்த பரிதாபம். அந்த மையத்தினுடைய தோற்றத்தை பார்த்து, அந்த மையத்து பேசக்கூடிய அந்த வார்த்தையை பார்த்து அவர்கள் மையத்தை அடக்கம் செய்யாமல் அப்படியே போட்டுவிட்டு கீழே ஓடிவிடுவார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது நல்ல மையத்திற்கான அடையாளம். கத்திமூனி என்பதாக சொல்லும், என்னை வேகமாக அடக்கம் செய்து விடுங்கள் என்பதாக சொல்லும். இதே கெட்ட மையத்தாக இருந்தால் அந்த மையத்தை தூக்கி செல்கின்ற பொழுது, என்னை எங்கே தூக்கி செல்கிறீர்கள், என்னை என்னுடைய குடும்பத்தாரிடம் கூட்டி செல்லுங்கள் என்பதாக கெட்ட மையத்து சொல்லும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்கும் பெரும் மதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே மனிதர்களை 3 வகையாக பூமியிலே நல்லடக்கம் செய்யப்படுகிறது. ஹதீஸிலே வருகிறது. முதல் மனிதர், முதல் வகை சராசரியான சாதாரண மனிதர். இவரை வஃபாத்தான பிறகு, இவரை பூமியிலே நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு இவருடைய உடலை, இவருடைய அந்த கபரை அந்த மண் சாப்பிட்டு விடும், கரையான்கள் அரித்து விடும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். இது முதல் வகையான மனிதர்கள். இரண்டாவது வகை நபிமார்கள், நல்லோர்கள், சாலிகீன்கள். இவர்களுடைய ரூகை அல்லாஹ் இல்லியின் என்ற இடத்திற்கு அனுப்பி வைத்துவிட்டு இவர்களுடைய அந்த உடலை, கபரை அந்த மண் சாப்பிடாத அளவிற்கு பாதுகாக்கக்கூடியவனாக இருக்கின்றான். மண் சாப்பிடுவதை, நபிமார்களுடைய கபரை, சாலிகீன்கள் நல்லோர்களுடைய கபரை ஹராமாக்கி விடுகிறான். எத்தனை அடக்கிவிட்டு, அந்த ஜனாசாவை அடக்கிவிட்டு, நபிமார்களுடைய ஜனாசாவை அடக்கிவிட்டு எத்தனை வருடங்கள் தோண்டி பார்த்தாலும் அப்பொழுதுதான் அடக்கப்பட்டதை போல அந்த கபனுடைய புத்தாடை வாடை, அந்த தெளித்த நறுமணத்தினுடைய வாடை மாறாமல் அதே வாடையில இருக்கும் என்பதை நாம் வரலாறிலும் ஹதீஸிலும் பார்க்க முடிகின்றது. 19வது நூற்றாண்டின் பக்தாது நதிக்கரையிலே 2 சகாபாக்களுடைய கபரு தோண்டி எடுக்கப்பட்டது. வேறொரு இடத்திலே அடக்கம் செய்வதற்காக 2 சகாபாக்களுடைய கபரு பக்தாதினுடைய நதிக்கரையிலே, அதிலே சாதிர் ரலியல்லாஹு தஆலா என்ற சஹாபி, இன்னொரு சஹாபி, 2 சகாபாக்களுடைய கபரு ஒரு மிஷின் மூலியமாக, ஒரு கிரேன் மூலியமாக தோண்டி எடுக்கப்பட்ட பொழுது அப்பொழுதுதான் அடக்கப்பட்டதை போல அந்த கபனுடைய புத்தாடை, அந்த வாடை கூட மாறாமல் அப்படியே இருந்தது. அடக்கம் செய்து 1500 வருடங்கள் ஆகிவிட்டது. ஆனால் அல்லாஹ் அப்படியே அவர்களுடைய கபரை வைத்திருந்தான் என்றால், பெருமக்களை, இது நபிமார்கள், சஹாபாக்கள், நல்லோர்களுக்கு உண்டான மிகப்பெரிய ஒரு சிறப்பு அம்சங்களாக இருந்து கொண்டே இருக்கின்றது. 3வது வகையான மனிதர்கள், இந்த மார்க்கத்திற்காக, இந்த தீனுக்காக தங்களுடைய உயிரை துச்சமாக மதித்து தியாகம் செய்த ஷஹீதுகள். இவர்களுடைய உடலை மண் சாப்பிடாது, மண் சாப்பிடக்கூடாது என்பதாக அல்லாஹ் அந்த மண்ணுக்கு என்ன செய்திருக்கிறார், தடை விதித்து இருக்கின்றான். எந்த அளவுக்கு என்றால், நபிமார்களுக்கோடு இந்த சிறப்பு இல்லை. அந்த ஷஹீதுகளுடைய அந்த உயிரை சொர்க்கத்தில் உள்ள ஒரு பறவைக்கு கொடுத்து, சொர்க்கத்திலே அந்த பறவை உலா வந்து கொண்டிருக்கின்றது. ஷஹீதுகளுடைய அந்த ரூகு, நபிமார்களுடைய ரூகு இல்லியின் என்ற இடத்திலே இருக்கிறது. ஆனால் ஷஹீதுகளுடைய அந்த ரூகை அல்லாஹ் சொர்க்கத்தில் உள்ள ஒரு பறவைக்கு கொடுத்து, பறவை அந்த சொர்க்கத்திலே உலா வந்து கொண்டிருக்கின்றது என்பதை நாம் ஹதீஸிலே காண முடிகின்றது. பெருமக்களே, இப்படி 3 வகையான மனிதர்களுடைய உடலை மண் சாப்பிடாது, சராசரியான சாதாரண மனிதருடைய கபரை மண் சாப்பிடும் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு இந்த மரணத்தின் சிந்தனையை குறித்து, இந்த மரணத்துக்கு பிறகு மனிதனுடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு இருக்கும் என்பதை நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள், ஹதீஸின் மூலமாக நமக்கு தெளிவுபடுத்தி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, ஒரு மனிதனை கபரிலே வைத்த உடனே அல்லாஹ் ரூஹு ஒதுங்குவான். ஒரு மனிதனை கபரிலே வைத்த உடனே, நல்லடக்கம் செய்த உடனே அவனுக்கு ரூஹ் ஊதப்படும்.
அந்த உற்றார் உறவினர்கள் எல்லோரும் அடக்கம் செய்துவிட்டு அவர்கள் வெளியிலே செல்லக்கூடிய அந்த செருப்படி ஓசை, அந்த காலடி ஓசையை அந்த மையத்து கேட்கும் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லி இருக்கின்றார்கள் என்றால், அந்த மையத்துக்கு ரூஹ் ஊதப்படும். முன்கண் நக்கீர் என்ன செய்வார்? கேள்வி கேட்க வருவார். ஒமா ரப்புக்க ஒமா கிப்லத்துக்க ஒமா தீனுக்க என்பதாக, ஒமா நபியுக்க என்பதாக கேள்விகளை கேட்பார். எல்லா விதமான கேள்விகளுக்கும் அவர் பதில் சொல்லிவிட்டார். என்னுடைய ரப்பு அல்லாஹ், என்னுடைய நபி முஹம்மது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், என்னுடைய மார்க்கம் தீனுல் இஸ்லாம் என்பதாக எல்லா விதமான கேள்விகளுக்கும் பதில் சொல்லி விடுவார். கடைசியாக அந்த முன்கண் நக்கீர் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய அந்த உருவத்தை காட்டியவுடன் இவர்தான் எங்களுடைய நபி ஆதா முஹம்மது ரசூலுல்லாஹ் என்பதாக அந்த மையத்தை என்ன செய்யும்? பதில் சொல்லும். கடைசியாக அந்த முன்கண் நக்கீர் என்ன செய்வார்கள்? சொர்க்கத்தினுடைய வாசலை திறந்து வைப்பார்கள். நீ புது மாப்பிள்ளையை போல உறங்கு என்பதாக அங்கே சொல்லப்படும் என்று நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு என்ன செய்திருக்கின்றார்கள்? சொல்லி இருக்கின்றார்கள். பெருமக்களே, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே தமிழை பேசியிருப்போம், ஆங்கிலத்தை பேசியிருப்போம், உருதை பேசியிருப்போம். ஆனால் அங்கே கபூரிலே, அந்த கபூரிலே அவர்கள் அரபியிலே கேள்வி கேட்பார்கள். நாம் அரபியிலே பதில் சொல்வோம். இது எப்படி சாமர்த்தியம், இது எப்படி சாத்தியமாகும் என்றால், பெருமக்களே, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், எந்த அல்லாஹ் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நம்முடைய நாவை கொண்டு தமிழை பேச வைத்தானோ, எந்த நாவை கொண்டு அல்லாஹ் ஆங்கிலத்தை பேச வைத்தானோ, எந்த நாவை கொண்டு அல்லாஹ் உருதை பேச வைத்தானோ, அதே அல்லாஹ் கபூரில இருக்கின்ற பொழுது நம்மை அரபியை பேச வைப்பான் என்று பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நமக்கு சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, கபூருடைய திடுக்கங்கள், கபூருடைய வேதனைகள், இதை நாம் என்ன செய்ய வேண்டும்? சிந்திக்க வேண்டும். மரணத்துக்கு பிறகு ஒரு வாழ்க்கை இருக்கிறது என்ற விஷயத்தை நம்முடைய மனதிலே ஆழமாக பதிய வைத்துக் கொள்ள வேண்டும். ஆகிரத், அந்த மறுமையினுடைய அந்த நினைவு நமக்கு வர வேண்டும் என்பதுதான் ஈமானுடைய அங்கமாக, ஈமானுடைய அடையாளங்களாக இருந்து கொண்டே இருக்கின்றது. பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்களை பார்த்து சொன்னார்கள், உமர் அவர்களே, உங்களை நீங்கள் அடக்கம் செய்த பிறகு உங்களை 2 மலக்குமார்கள் நகங்களாலேயே உங்களுடைய கபரை தோண்டுவார்கள். உயிரோடு இருக்கின்ற பொழுது சொல்கின்றார்கள், நீங்கள் வஃபாத்தான பிறகு உங்களுடைய கபரை தோண்டப்படும். நகங்களாலேயே அந்த மலக்குமார்கள் கபரை தோண்டுவார்கள். பார்ப்பதற்கே பயமாக இருக்கும். உங்களை உட்கார வைத்து உங்களை சில கேள்விகள் கேட்பார்கள். ஒமா ரப்புக்க ஒமா தீனுக்க ஒமா கிப்லத்துக்க, உன்னுடைய கிபுலா என்ன, உன்னுடைய நபி யார் என்பதாக கேள்வி கேட்பார்கள். நீங்கள் என்ன பதில் சொல்வீர்கள்? உமர் அவர்களை பார்த்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கின்றார்கள். உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் சொன்னார்கள், ஹயாத்தாக இருக்கக்கூடிய காலகட்டத்திலே நடந்த நிகழ்வு. உமர் அவர்கள் சொன்னார்கள், யா நபி அல்லாஹ், அல்லாஹ்வுடைய நபியே, நான் உங்களை கை காட்டி விடுவேன், நான் சொல்லி விடுவேன், இதோ எனக்கு அருகிலே ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நல்லடக்கம் செய்யப்பட்டிருக்கிறார்கள், இவர்களை கேட்டுக் கொள்ளுங்கள், இவர்கள்தான் எங்களுக்கு பொறுப்பு என்பதாக உங்களை நான் கை காட்டி விடுவேன் என்பதாக ஹஸரத் உமர் ரலியல்லாஹு தஆலா அவர்கள் அந்த நேரத்திலே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களை பார்த்து சொன்னார்கள் என்றால், பெருமக்களே, கபருடைய வாழ்க்கை எந்த அளவுக்கு முக்கியமானது. அந்த கபூரிலே நம் நிம்மதியாக உறங்க வேண்டும் என்றால் பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்ன பிரகாரம், அவர்கள் கொண்டு வந்த மார்க்கத்தின் பிரகாரம் நாம் நடக்க வேண்டும். மரணத்தை குறித்து நாம் அவ்வப்போது சிந்தித்துக் கொண்டே இருக்க வேண்டும். இதுதான் இஸ்லாமிய மார்க்கம் நமக்கு அறிவுறுத்திக் கொண்டே இருக்கின்றது. கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் ஹஸரத் உமர் அவர்களை கேட்டு சொன்னார்கள், உமர் அவர்களே, உங்களிடத்திலே மலாயிகத்துமார்கள் வந்து கேள்வி கேட்பார்கள். அதை அல்லாஹ் எனக்கு காட்டினார். என்ன கேள்வி கேட்பார்கள் தெரியுமா? ஒமா ரப்புக்க என்று கேட்பார்கள். நீங்கள் என்னுடைய ரப்பு அல்லாஹ் என்று சொல்வீர்கள். திரும்ப நீங்கள் அந்த மலக்கை பார்த்து கேட்பீர்கள், ஒமா ரப்புக்குமா, உங்களுடைய இரண்டு பேருடைய ரப்பு யார் என்பதாக கேட்பீர்கள். உடனே அவர்கள் சொல்வார்கள், யா அல்லாஹ், என்னை கேள்வி கேட்க அனுப்பி வைத்தாயா? இல்லை, உமர் அவர்கள் என்னை கேள்வி கேட்கின்றார்களே, உமர் அவர்கள் என்னை கேள்வி கேட்க வைத்தாயா என்பதாக அந்த முன்கண் நக்கீரை அல்லாஹ்விடத்திலே என்ன செய்வார்கள்? ரிப்போர்ட் செய்வார்கள் என்பதாக பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த நேரத்திலே சொன்னார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களே, கபருடைய அந்த வாழ்க்கை
மிகவும் முக்கியமானது. அந்த கபரிலே நாம் நிம்மதியாக உறங்க வேண்டும். எந்த விதமான நோவினைகளும் எந்த விதமான தீங்குகளும் வந்துவிடக்கூடாது என்றால் உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே நல்ல அமல்களோடு நல்ல செயல்பாடுகளோடு உலகத்திலே வாழ வேண்டும். அதைத்தான் இஸ்லாமிய மார்க்கம் விரும்பக்கூடியதாக இருக்கின்றது. சாதிபுனு முஆது ரலியல்லாஹு தஆலா என்று சொல்லக்கூடிய சகாபி அவர்கள் வஃபாத்தாகி விடுகின்றார்கள். அவர்களை நல்லடக்கம் செய்யப்படுகிறது. நல்லடக்கம் செய்யப்பட்ட பிறகு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய ஜனாசாவுக்கு அருகிலே நின்று கொண்டு சுப்ஹானல்லாஹ் சுப்ஹானல்லாஹ் அல்லாஹு அக்பர் அல்லாஹு அக்பர் இந்த தஸ்பீகை ஓதிக்கொண்டிருக்கின்றார். சகாபாக்கள் எல்லாம் கேட்டாங்க, நபியே நாயகமே, யாருக்கு எந்த ஜனாசாவை அடக்கினாலும் தஸ்பீ ஓத மாட்டீங்களே, துவா தானே செய்வீங்க, என்ன தஸ்பீ ஓதுறீங்க, என்ன காரணம் என்று கேட்கின்றார்கள். இன்னும் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த ஜனாசாவை தூக்கிட்டு போகும் பொழுது தங்களுடைய பெருவிரலை ஊண்டியவர்களாக ஜனாசாவை தூக்கிட்டு போனாங்க. சகாபாக்கள் இதற்கு விளக்கம் கேட்கிறாங்க. ஏன் நான் பெருவிரலை ஊண்டிக்கிட்டு நான் ஜனாசாவை தூக்கிட்டு போனேன்டா, என்னோடு நம்மோடு மலாய்க்கத்துமார்கள் லட்சக்கணக்கான மலாய்க்கத்துமார்கள் அந்த ஜனாசாவுடைய தொழுகையில இந்த ஜனாசாவோடு கூட வந்தாங்க. சாதிபுன் முஆது ரலியல்லாஹு தஆலா அந்த சகாபியினுடைய ஜனாசாவுல அந்த மலக்குமார்களை மிதித்து விடக்கூடாது என்பதற்காக என்னுடைய பெருவரலை நான் ஊண்டி கொண்டு நடந்தேன். ஏன் இந்த தஸ்பீகை சொன்னேன் என்றால் அந்த சகாபி சாதிபுன் முஆது அவர்கள் கபரிலே வேதனை செய்யப்படுகிறார்கள். மிகப்பெரிய சகாபி, பல லட்ச மலாய்க்கத்துமார்கள் அவர்களுடைய ஜனாசா தொழுகையில கலந்துகிட்டே இருக்காங்க. ஆனா அப்படி இருக்கின்ற பொழுது அவருடைய கபூர்ல வேதனை செய்யப்படுதுன்னா என்ன காரணம் என்று கேட்கின்ற பொழுது பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அந்த நேரத்துல சொன்னார்கள், ஒரு சில நேரங்களிலே ஒட்டகத்தினுடைய சிறுநீர் சாதிபுன் முஆது அவர்கள் மேல பட்டு இருக்கு. அது அந்த விஷயத்தில கவனக்குறைவாக இருந்திருக்கின்றார். அதனால் அவர் கபூரிலே வேதனை செய்யப்படுகிறார். பெருமக்களே, ஒரு சஹாபி பல லட்ச மலாய்க்கத்துமார்கள் அவருடைய ஜனாசா தொழுகையில கலந்திருக்காங்க. ஆனால் ஒரு சில நேரங்களில ஒட்டகத்தினுடைய சிறுநீர் மேல பட்டதுனால அங்கே கபூருல வேதனை செய்யப்படுது. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அதையும் சொன்னாங்க. கபூர்வாசிகள் வேதனை செய்யப்படுவார்கள். எதற்காக வேண்டி? சிறுநீர் கழித்து விட்டு சுத்தம் செய்யாததின் காரணமாக, கோல் சொல்வதின் காரணமாக அவர்கள் என்ன செய்வார்கள்? வேதனை செய்யப்படுவார்கள் என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தங்களுடைய ஹதீஸிலே சொல்லி இருக்கின்றார்கள். கண்ணியத்திற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, இஸ்லாமிய பெருமக்களை, இந்த விஷயத்திலே நாம் கவனமாக இருக்க வேண்டும். எந்த நேரத்திலும் பிரயாணத்திலும் எந்த இடத்திலும் இருந்தாலும் சிறுநீர் கழித்து விட்டால் அதை சுத்தம் செய்ய வேண்டும். ஒன்றே கல்லை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும். தண்ணீர் கிடைக்காத காலகட்டத்திலே தண்ணீர் கிடைத்தால் அந்த தண்ணீரை வைத்து சுத்தம் செய்ய வேண்டும் என்பதாக நமக்கு இஸ்லாமிய மார்க்கம் அறிவுறுத்துகின்றது. சகாபாக்களுடைய காலகட்டத்தில, நபியினுடைய காலகட்டத்தில் ஒரு ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க. உடனே சகாபாக்கள் நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொன்னாங்க, கட்டாயமாகிவிட்டது என்று சொன்னார்கள். திரும்ப இன்னொரு ஜனாசாவை தூக்கிட்டு போறாங்க, கட்டாயமாகிவிட்டது என்று சொன்னார்கள். சகாபாக்கள் விளக்கம் கேட்டார்கள். கட்டாயமாகிவிட்டது என்றால் அந்த முதல் ஜனாசா நல்ல ஜனாசா, அவருக்கு சொர்க்கம் கட்டாயமாகிவிட்டது. இரண்டாவது ஒரு ஜனாசா தூக்கி சென்றீர்களே, அது நேராக நரகத்திற்கு செல்லக்கூடியது, நேராக இங்கே வேதனை செய்யப்படக்கூடியது. சிறுநீர் கழிவித்து விட்டு சுத்தம் செய்யாததின் காரணமாக, இன்னும் பல பாவங்கள் செய்ததின் காரணமாக அவருக்கு நரகம் கட்டாயமாக்கப்பட்டு விட்டது என்று பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள். பெருமக்களே, உலகத்திலே மனிதன் உயிரோடு ஹயாத்தாக இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு மதிக்கப்படுகின்றானோ, எந்த அளவுக்கு அவன் உயர்த்தப்படுகின்றானோ, அதே போல அவன் ஜனாசாவாக மையத்தாக தூக்கி செல்கின்ற பொழுது மக்கள் எல்லாம் அங்கே விரல் நீட்டி கை காட்டி சுட்டி காட்டி சொல்ல வேண்டும், இதோ இறந்து போய்விட்டார, இவரை போல இருக்கணும். உயிரோடு இருக்கின்ற பொழுது எந்த அளவுக்கு இருந்தாரோ பரவாயில்ல, இவர் இறந்து போயிட்டாரு, இவருடைய ஜனாசா இருக்கிறதே நல்ல ஜனாசா, வாழ்ந்தா இவரை போல வாழ வேண்டும் என்பதாக ஜனாசாவை சுட்டிக்காட்டி மக்கள் சொல்ல வேண்டும். அந்த அளவுக்கு நம்முடைய வாழ்க்கையை அமைத்துக் கொள்ள வேண்டும். கண்ணியத்திற்கும் பெருமதிப்பிற்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களை, இஸ்லாமிய பெருமக்களை, உலகத்திலே வாழக்கூடிய காலகட்டத்திலே, இந்த ஜீவிய காலகட்டத்திலே நாம் நல்ல அமல்களோடு நல்ல செயல்பாடுகளோடு வாழ வேண்டும். மரணத்தை குறித்து, மரணத்தினுடைய சிந்தனையை குறித்து நாம் சிந்திக்க வேண்டும். நாளை அல்லாஹு தஆலா கபருடைய வாழ்க்கையை நாம் அனைவர்களுக்கும் லேசாக்கி தருவானாக. மேலான ஜன்னத்துல் ஃபிர்தௌஸ் என்னும் சுவர்க்கத்தில் பிரவேசிக்கக்கூடிய மக்களாக அல்லாஹு தஆலா என்னையும் இந்த ஊர் மக்கள், உலக மக்கள் அனைவர்களுக்கும் தௌஃபீக் செய்து அருள் புரிவானாக. வாஹிர் தவ்ஆனா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி